ஹாய் கேமர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது டாக்டர் டிரைவிங். இந்த கேம் தான் விளாட போகிறோம். ஓகே, கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்டு பெல் பட்டனை தட்டி விட்டு வந்துடுங்க. வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஆனால் ஒரே நிமிஷம், இந்த கேமை யார் சைல்ட்ஹுட்டில் ஆடிருக்காங்கன்னு சொல்லுங்கள். அது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் சைல்ட்ஹுட்டில் இந்த கேமை நீங்கள் ஆடிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேம்லாம் நான் எப்போயோ ஆனது, இப்போ தான் மொபைலில் ஏற்றுறேன். முன்னெல்லாம் மொபைலே கிடையாது. அப்போல்லாம் சின்ன மொபைல்லே இந்த கேம் செட் ஆகும். ஜாலியான கேமாக இருக்கும். கேமுக்குள்ளே போவோம். பார்க்கிங் போது இது இருக்குது, இந்த இது போமா, இது போவோம். இது வெறும் இது தான். நம்ம யாருன்னு காட்டுறோம். நம்ம யார் தெரியுமா அந்த கேமரில்? டே நான் தான்டா கேமரு, எனக்குலாம் வச்சுக்காதேடா. அப்படியே மாசாக போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா? இப்படி ஒரு காயின் கிடச்சிச்சு. இந்த மாதிரி ஸ்கிட்டு, இந்த மாதிரி டக்குன்னு டேர்ன்லாம் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி காயின்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த கேம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, ரோல்ஸ் ரைஸ் மேலே அடிச்சு விட்டேன். அந்த அக்கா திட்டிகிட்டு இருக்காங்க, குடிஞ்சு வாங்கிட்டு இருக்கான். ஆடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதோ இது போமா ஃபாஸ்ட்டு. இது 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 போவோம். ஆனால் இது போமா என்னன்னு தெரில. இது போவோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சிலேட்டர் எடுத்துகிட்டு திரும்பியும் ஆக்சிலேட்டரை விட்டுட்டு திரும்பியும் அழுத்துனீங்கன்னா கியர் மாறும். அது எல்லாருக்கும் தெரியும் தான், தெரியும்ல, கேமில் சொல்கிறேன். நாங்கள் தான்டா கேஸுக்காரங்களே, நாங்கள் தான்டா. லைக்கே பண்ண மாட்டீங்க. இன்னும் 80. நான் என்ன சொன்னேன், அந்த வீடியோக்கே வியூஸ் எவ்வளோ சொன்னேண்ணா? ஐயய்ய, என்னடா இது பிடிச்சிக்கிட்டே இருக்கு. இந்த கேமு ஆடி நான் சின்ன வயசில் ஆடினது மறந்து போச்சு. சவுண்டு வேறு ஃபுல்லாக குறைச்சிட்டேன்னாலும் உங்களுக்கு எதுவும் கேட்காது. சின்னவே யூடியூப் ஆரம்பித்தா நீங்கள் லைக்கே போட மாட்டீங்க. அந்த வீடியோக்கு 100 லைக்குன்னு, இந்த வீடியோவுக்கு ஒரு 100 லைக் வரணும், கண்டிப்பாக வரணும். இன்னும் 2 லைக்கு போடுங்க, அவ்வளோதான். எல்லோரும் போடுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். இந்த வீடியோவோட லைக் 100 வரணும். இந்த வீடியோவுக்கு லைக்கு. கைஸ், எதுக்கு நம்மளுக்கு வீடியோவே வர மாட்டேங்குதுன்னா, நான் வந்து இது போயிடுறேன், பார்க்குக்கு போயிடுறேன், பூங்காவுக்கு போயிடுறேன், விளையாட போயிடுறேன். அப்படியே மறந்துடுறேன். அதனால தான் நான் வீடியோவே வர மாட்டேங்குது. இப்போ பறக்கிறோமே வண்டி எடுத்துகிட்டு, நான் யாரில் காட்டுறேன்டா? டே இதெல்லாம் வச்சுக்காதீங்கடா. ஒரு நல்ல காராக கொடுப்பாயின்னு பார்த்தேன். முன்னாடி நான் அவ்வளோ சம்பாதிப்பேன் அந்த கேமில். இங்கே போய் அதுக்குள்ளே காயின் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னு. இது அன்லிமிட்டட் டேஸ், போயிட்டே இருக்கலாம். சும்மா தான்டா சொன்னேன். போடு 512 கொடுத்துருக்காங்க. எப்படியே பார்த்தீங்களா? லெவல் 1 மாசுதா. கேஸுக்காரங்களே நாங்கள் தான்டா. டே திருப்ப சொல்லுவாங்க, இந்த பக்கமா இந்த பக்கமா. ப்ளஸ் கிட்ட பார்க்குறீங்களா? எனக்கு போட தெரியாது, மறந்து போச்சு. போக்கா அச்சோ, இந்த மாதிரி பண்ணாதீங்கடா, கடுப்பாகுதுடா. ஆடா போடுறாங்க. எவ்வளோ நேரம் முடிப்பான்னு தெரில வேறு. இனிமேல் இது கேம் பிளேனா கொஞ்சம் லேட்டாக தான் வரும், வீடியோலாம் லேட்டாக தான் வரும். நம்ம ஒன்றும் பெரிய கேமர்லாம் கிடையாது. இப்போ பார்க்கிங் போகலாமா? பார்க்கு பண்ண தெரியாது, சும்மா போய் பார்ப்போமே. இப்போ நம்ம தான் போய் பார்ப்போமேண்டா. எத்தனை நாள் தான் பயந்துகிட்டே இருப்பீங்க? எப்படி டக்குன்னு கீரமத்தனை பார்த்தீங்களா? ஆனால் நமக்கு எதுவுமே கொடுக்கல. குட்டே நீங்கள் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க கைஸ். போடு. அப்பா சரியான ஃப்ளிக் ஆயிடுச்சேன். என்ன கிளிச் அடிச்சு தொலையுது. நவுருங்கடா, நான் போகணுண்டா. இங்கே விட மாட்டாங்க உனக்கு. சாரு கத்திட்டு இருக்காரு வேற. ஐயா கடுப்பாகுது. இருங்க. போச்சு, பார்க்கே பண்ணல. ஓகே, நான் இது நோ பிரேக்கிங். பிரேக்கே இருக்காது, பிரேக்கே யூஸ் பண்ண முடியாது.
பிரேக்கே யூஸ் பண்ண முடியாது. ஆனால் பார்த்து பொறுமையாக தான் போகணும். ஆக்சிலேட்டரை எப்போ பார்த்த முடியுமோ அப்போ தான் போகணும். நம்ம இது பண்ணிக்கலாம்ண்ணா. எதுவுமே பிரேக்கே யூஸ் பண்ண முடியாது இந்த கேமில். பிரேக் யூஸ் பண்ண முடியாது, அதனால் பார்த்து தான் போகணும். போடு குட்டை நீ கொடுத்துறாங்க. ஐயோ இந்த கேம் விளாண்டது சொல்ல வெளில போயிட்டுது. ரெக்கார்ட் பண்ணி ஆடுறேன்னா அது அப்படி தான் இருக்கும். எடே ஸ்மூத்தாக குட் டேர்னிங். அச்சோ ப்ரோ டேர்னிங்னு ஒன்று இருக்கும், ரெட் கலரில் ஏதோ வரும். அது கொடுக்க மாட்றாங்க. அது சூப்பராக ப்ரோ டேர்னிங்னா அப்படி கிடையாது. இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், நான் இது கற்றுக்குறேன். இந்த கேம் ஆடி நான் எத்தனை நாளாக தெரியுமா? ஓப்பா கியரை போட்டு அழுத்தின்னு போயினே இருப்போம். ஐயோ பிரேக்கு வேற கிடையாது. எடே ஸ்மூத்தாக இது போனோமா வேகமாக திருப்பலாம், போய் எடுத்துக்குவோம். இந்த எதாவது பிரேக் கிடையாது. இந்த பிரேக் கிடைக்கலாம் ஸ்மூத்தாக தான் திருப்பி ஆகணும். புக்காட்டிலாம் போகுது, நம்மளுக்கு கொடுக்க மாட்டேறீங்க எதுவும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வாங்கி கொடுங்கடா எல்லாத்தையும். ஓ மை காட் போட முடிச்சு. அதுக்குள்ளே முடிச்சு. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 500 ஒரு 5 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆடு கேட்குறீங்க, எரிச்சலாக வருதுடா. ஆடாடா போட்டு கொள்றாங்க கேமில். இதெல்லாம் ஒரு கேம் நான் ஆடிட்டு இருப்பேன் ஏக்கான்ட்டு. இந்த மாதிரி டாப் டவுனில் இருக்க பேட்டில் ராயல் கேம்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது. இது என்னது? ட்ரிஃப்டா? ட்ரிஃப்டாங்க. ட்ரிஃப்ட் பண்ணலாமா? பறக்கிறோம். இப்போ ட்ரிஃப்டா யாரை கட்டுறடாடி? நான் யாருன்னு தெரியாமல் என்னையா போடி குட்டடி. ரோல்ஸ் ரைஸ் வச்சுருக்கான், எல்லாம் மாசான வண்டியாக வச்சுருக்கேன். நம்ம மட்டும் தகராப்பான வண்டியாக வச்சுருக்கோம். அதில் இப்போ தான் லெவல் வேறு ஏற்றினது கொஞ்சம் ஆக்சிலேட்டர் டே நவுருங்கடா. அப்புறம் நான் அப்படிறா ட்ரிஃப்ட் அடிக்கிறது? இப்போ நவுறவும் மாட்டேறீங்க. அப்புறம் நான் அப்படியே விளையாடுறது? நவுந்தான் தானே விளையாட முடியுங்க. உங்களுக்கே நியாயமா இல்லையா? நவுந்தா தானே விளையாட முடியும். போச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபியூல் விளையாடுவோமா? அப்படின்னா ஃபியூல் கம்மியாகும். விஐபி விளையாடுவோமா? வாங்க விஐபி விளையாடுவோம். விஐபியே நாங்கள் தான்டா வண்டியை பறக்க விட்டுருக்கோம். விஐபி உள்ள காரில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவரோட நிலமை தான் கொஞ்சம் மோசமாயிடும். போய் பார்க்கு பண்ணணும். அதுக்கு வேகமாக போய் பார்க் பண்ணிட்டு வந்துடும். பார்க்கு பண்ண தெரியாது எனக்கு சுத்தமாக பண்ண. சின்ன வயசுலேருந்து பார்க் பண்ண தெரியாது எனக்கு கேமில். ஐயோ எப்பட்றா அந்த கேமில் ரிஸ்க் அடிக்கிறீங்க? ட்ரக்கு விடுவோமா? ட்ரக்கு விடுவோமா? இங்கே பார்த்தீங்க ட்ரக்கு எவ்வளோ பிரச்சனை. இவ்வளோ ஒரு ட்ரக்கு பார்த்தீங்களா? ஹைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த இடமே. எத்தனோண்டு இருந்தது, இப்போ இவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி திருப்பணும் ட்ரக்குனா, பொறுமையாக திருப்பணும். இது ஒன்றும் காரு கிடையாதுன்னு எனக்கும் தெரியும். ஐயோ இப்படி போயிட்டு இப்படி ஒரு டேர்ன் அப்படி போட்டுட்டு ஆடு ட்ரக்கிலே இப்போ நம்ம ஸ்மூத்தாக ஓடிட்டுருக்கோம். ட்ரக்கெலாம் 200 போதா? நான் ட்ரக்கெல்லாம் வாங்க மாட்டேங்க, இந்த காரு தான் வாங்குவேன். சேர்த்து வச்சு கார் வாங்க போகிறேன் 2000. சூப்பரா போடு. அழகாக ஒட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். எதிர்க்க எதுவும் லலராயிலாம் வந்துடக்கூடாதுரா. என்ன பண்ணேன்? லைட்டாக போய் உரசனதுக்கு போயிட்டு அவன் திரும்பிட்டாங்க. நான் ஒழுங்காக நான் சத்தியமாக சொல்கிறேன்டா. ஆடு எவன்டாவும் கொண்டு வச்சது ஆடாடா போட்டு கொள்றீங்களாடா. எத்தனை ஆடு போட்டிருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த கேமர்ஸ்லாம் எப்படி தான் ஆடை இது பண்ணுறாங்கன்னு. ஆடு கண்டிப்பாக வரணும். அது எப்படி தான் இது பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரில. அதை கேட்கணும். ட்ரக் ஓட்டோமா? என்ன இது ஓட்டோமா? இதை ஓட்டோமா? ஸ்பீடு
ஸ்பீட்ரா டே கேஸுக்காரங்களே நாங்கள் தான். இது 200 தான். இப்பாங்க ரோடு குட்டியாக இருக்குது. ட்ரக்கு ஓட்டும் போது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு நம்மளுக்கு ரோடு. எப்படி ஸ்பீடாக தான் போய் ஆகணும். பொறுமையாக போனால் இது போடுவாங்கல்ல. போட்டு எப்பா எப்படி திருப்பிடும் பார்த்தீங்களா? கூட வந்துருக்கும் ரோட்டில் அழுத்துறா. இப்போ பொறுமையாக திருப்பிக்கலாம். இப்படி திருப்பணும், அப்புறம் இப்படி போட்டுக்கணும். குட்டே நீங்கள் கைஸ் நான் எப்படி கைஸ் குறுக்கையில் வண்டியை விட்றாங்க. டேர்னும் பண்ண முடியல. ஸ்பீடாக தான் போய் ஆகணும். ஸ்லோவாக போனால் இது பண்ணுவாங்க, வெள்ளை தூக்கி விட்றாங்க. மிஷின் ஃபெயில்டுன்னு. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? எனக்கு இருக்க கோத்தில் வெறிய ஆக்கத்தில் எனக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன்டா. கியர் பாக்ஸ் எவ்வளோ அழுத்த முடியுமோ அழுத்தி பர்ஃபெக்டாக போகணும். இப்போ வேகமாக போனால் காய்ந்துருவாங்க. இல்லை ஸ்கிட் அடித்து வேகமாக போகணும். வேகமாக போகணும். மாதிரி ஸ்கிட் அடிக்கிற மாதிரி போகிறாங்க பாரு. இந்த மாதிரி கியர் பாக்ஸை திரும்பி கை எடுத்துகிட்டு இது பண்ணால் கியர் விட்டுட்டு இப்படி ஆகும், மூமெண்ட் ஆகும். எவ்வளோ ஆகாமல் போகுது பாருங்க இப்போ வண்டி. ரோல்ஸ் ரைஸ் எல்லாம் இட்டுச்சா ஏறிக்கிட்டே இருக்கே. இந்த வண்டி தான் வாங்க போகிறேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், எப்பட்றா இப்பெல்லாம் இடிக்கிறீங்க? என் நவரவும் மாட்டுறாங்க. குறுக்கீடு வந்து இது மாதிரி நான் வண்டியை பெதுவாக ஓட்டினா கூட அவங்க வந்து இடிச்சிட்டு என் மேலே கேஸாக போடுறாங்க. டேய் நான் யாருன்னு தெரியாமல் பண்ணுறீங்களா? இந்த கேம் எனக்கு விளையாட தெரியாது, மறந்து போச்சுடா. அப்போ நான் சின்ன வயசில் ஒன்று பண்ணுவேன். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. சின்ன வயசில் நான் ஒன்று பண்ணி வைப்பேன். ஸ்டேரிங் மாதிரி அட்டை பெட்டியில் பண்ணி வச்சு அதை அப்படி வச்சு விளாடுவேன். நான்லாம் அதை வச்சு விளாண்டா ஈஸியாக இந்த மாதிரி கிராஷ்லாம் பண்ணிடலாம், சூப்பராக விளாட்லாம். இப்போ நான் கையில் விளாட்றேன்னா ஸ்டேரிங்க்கு தனியாக நான் இது பண்ணுவேன், ஒரு அட்டை மாதிரி பண்ணி. யூடியூப்பில் சின்ன வயசில் பண்ணதெல்லாம் ஒரு 5th படிக்கும் போது பண்ணது. இப்போ 8th படிக்கிறேன். ஜாலியாக இருக்கும் பண்ணி விளாட்றதுக்கு இந்த கேமு. இனிமேல் 9th அவ்வளோ வீடியோ வராது, நான் படிக்கணும். அதனால் அந்த வீடியோ அவ்வளோ வராது. சாயந்தரம் வந்தோன்னே சரசரன்னு ஒரு ஷார்ட்ஸை போட்டுடுறேன். அப்புறம் என்ன ஒரு ஃபுல் வீடியோ நைட்டு எவ்வளோ முடியுமோ படித்து முடிச்சுட்டு வேணால் போட்டுடுறேன். இப்போ லம்பர்கினிலாம் இருக்கே. லீவில் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிக்கிறோங்க. 9th ரொம்ப கஷ்டம். முடிச்சா போர்டு இவ்வளோ கொடுக்குறாங்க. இப்போ நான் இது ஆடுறேன்டா சத்தியமா. நல்லா இருக்குல்ல இந்த கேமு, நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்குடா. ஒரு மாதிரி நல்லா இருக்கு கிராஃபிக்ஸு, ஒரு மாதிரி வண்டியோட ஸ்டைலு எல்லாம் மாசாக இருக்கே. மரணமாக இருக்கேன், மரம்லாம் இருக்கே. கேமில் போவோம். நான் அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது மாதிரி இன்னொன்று நாளாக வச்சு விளாண்டுருக்கேன். ஆனால் இந்த கேம் தான் நான் ஸ்டேரிங்லாம் பண்ணி வச்சு விளாடுவேன். அதில் பஸ்ஸில் ஏற்றுவேன். பஸ் சிமுலேட்டர்னு ஒரு இந்தியன் கேமு, ஒரு பஸ்ஸுன்னு ஒரு கேமு, அந்த கேம் ஏற்றுவேன். ட்ரக் சிமுலேட்டர் ஈரோப் 3ன்னு ஒரு கேம் விளாடுவேன். அவ்வளோ கேம் விளாடுவேன். இப்போ என்கிட்ட ஃபோன் வந்து அதனால் மூடு இல்லை. எதுவாக போவோம், நம்மளுக்கு எதுக்கு வம்பு, முன்னாடி பார்த்தீங்களா அந்த கார் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த ட்ரக் தான் நம்ம ஓட்டிகிட்டு இருந்தது. முன்னாடி போது பாருங்கள். ஐயோ ஸ்டேரிங்கை வேற விட்டுருவேன். என்ன வருங்கடா. இப்போ நான் என்னடா பண்ணேன்? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இந்த அம்மா இவ்வளோ ஃபைனை கட்டி என் காசெல்லாம் வேஸ்ட் ஆகுது. காசு எழுப்பாங்க. இப்போ நம்மள்ட்ட வந்து ஐயோ திரும்பியா இப்போ யாரை ஓட்டுறோம்டாடே. என்னடா நினச்சிட்ருக்கீங்க? நான்லாம் அந்த பாட்டு நினச்சிட்டிங்களா? அப்போ என் பிளேயர் ஆட்டத்தை வைப்பீங்களா? நம்ம ஸ்டம்பிள் கையில் கேம் பிளே வீடியோ போட்டதே இல்லை. கேம் பிளே வீடியோ போட்டேன், அது ஒரு மாதிரி கிராக் ஆகி வெளில தூக்கி போட்டுருச்சு நெட் இல்லாமல். ஏன்னா நம்ம நெட்டே கம்மியாக தான் இருக்குது. ஐயோ உங்கள்கிட்ட பேசிகிட்டே போய் எடுத்து போடுவாங்க. நான்லாம் இது 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 இதெல்லாம்டாச்சு. ஃபியூல் அல்ல, ஃபியூல் கம்மியாக இருக்கும். அதனால் பொறுமையாக ஆக்சிலேட்டரை பொறுமையாக கொடுக்கணும்.
ஃபியூல் கம்மியாகிட்டே வருதுங்க. அதுக்குள்ளே நம்ம போகணும் போலக்கு. ஐயோ அது தெரியாமல் இருக்கானே. அழுத்துறாடே குட்டானெல்லாம் விட்றான். நான் ஆனால் ஃபியூல் போகணும் கத்திக்கிட்டு இருக்கேன். கட்டுப்பேற்றிட்டு இருக்கான். அதான் ஐயோ இந்த ரோல்ஸ் ரைஸ்காரனை விட்டவே மாட்டேன்டா. இவன் தான் 10 வாட்டி என்னடா வந்து நல்லாவே இல்லை. சும்மா வேண்டா சொன்னேன். இது ஒரு கேமுன்ட்டு இது வெறும் இந்த மாதிரி மொட்டாக போட முடியும். அந்த கேமில் பழைய கேமாக இருந்தாலும் கிராஃபிக்ஸ் கம்மியாக இருந்தாலும் இந்த கேம் மாதிரி எந்த கேமும் வர முடியாதுறாங்க. இதே 2லாம் விட்ருக்காங்க. எனக்கு 2 பிடிக்காது, 1 தான் பிடிக்கும். 2ல் இந்த மினிவானாச்சும் 2 மல்டி ஆல்வேஸ் நம்பர் 1 தான். நம்மலாம் என்ன கரெக்டு தானே. இந்த 2னா இந்த கார் தான் கொடுப்பாங்க. இந்த 2ல் ஃபஸ்ட்டு இந்த கார் தான் கொடுப்பாங்க. எனக்கு 2 பிடிக்கவே பிடிக்காது. அதில் வண்டியும் மொக்கையாக இருக்கும். விளாண்டுருக்கேண்ணா நான் மொக்கை. 2 பிடிக்காது, 1 தான் பிடிக்கும். ஓல்டு இஸ் கோல்டுடா. இந்த வண்டி தான் நான் அடி வாங்குறேன். ரோல்ஸ் ரைஸ்னால் தான்டா நம்ம அடி வாங்குறேன். சீக்கிரம் போடா, ஃபியூல் முடிய போகுதுடா. ஐயோ மிஷின் ஃபெயில்டுன்னு கொடுக்க போகிறாங்க. நான் வண்டி நின்று மிஷின் ஃபெயில்டுன்னு கொடுப்பாங்க கைஸ். அதுக்குள்ளெல்லாம் போக முடியாதுடா. யாரா நீங்களாம்? ஐயோ அந்த ரோல்ஸ் ரைஸ்காரன் இருக்கானே. போடா டே தம்பி போடா. என்னடா இன்னும் நிற்கலை. இந்த நின்றுச்சு இல்லை நினச்சடா. டே ஃபியூல் கம்மியாக நின்றுச்சு. ஏன்னா 1 ரூபா கூட ஏற்றல. 7 ரூபா ஏற்றிக்கலாம். நான் மாதம் ஓட்டிட்டு 7 ரூபா ஏற்றிருக்கீங்க. டக்குன்னு போய் இடிச்சிட்டு வண்டியை வேறு கேம் ஆடும். வேறு இது ஆடும். ஏபி நோ 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 நோ. இதுக்கு ஒன்றா இருந்து ஒரே ஒரு மட்டும் ஆடிட்டு கேம் பிளே முடிச்சுக்கலாம். இதான் ட்ரக்கு. இந்த ரோல்ஸ் ரைஸ் கார்டை நான் விடவே மாட்டேன்டா. வேணும்னே வந்து அவனால இடிக்கிறேன். அம்மா வெறி ஆகுது. அவன் அடிச்சுட்டு என்ன போட்டு கத்திட்டு இருக்காங்கடா. ஓ மை காட் 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 காட். இந்த ரோல்ஸ் ரைஸ் காரன் பக்கத்துலேயே போகக்கூடாது. நான் ரோல்ஸ் ரைஸ் காரே வாங்கலாம் அந்த கேமில். மட்டியான காராக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு இதே பரவாயில்ல. எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா என்னை 10 வாட்டி இடிச்சிட்டாங்க. நான் விளாட்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்றா விளாண்டேன். இப்போ எதுவாக போவோம். நம்மளுக்கு எதுக்கு வம்பு. போயிட்டு முடிச்சா அவ்வளோ காசு தருவாங்க. 700 பேர்லாம் பொறுமையாக போவோம். போயிட்டு கூட இப்போ காயினா பார்த்தீங்களா ஏறினே இருக்கா. அவ்வளோதான் ஒரு ட்ரிஃப்ட் அடிப்போம். ட்ரிஃப்ட் அடிக்கலாம் மற்ற அவ்வளோ ஏறி இருக்கு. ஆனால் அவ்வளோதான் கொடுத்துருக்கீங்க. ஓ பாய் சச் மே क्योंकि इंडिया में आ गया. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை. ஏதோ ஆடா போடுறீங்க. இவ்வளோ ஆடெல்லாம் பார்த்தே இல்லை சத்தியமா. நெட்டு போட்டு விளாண்டு இவ்வளோ ஆடு கொடுத்துருக்காங்க. அதான் கடுப்பாக இருக்குது எனக்குலாம். ஆடை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் பென்டன்.